ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட், அதுக்கு காரணமான ஒருத்தரை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி அப்படின்னு பெருசாக ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளையில் நாம் கேரியர் அப்படின்னு யோசிக்கும் போது போலீஸ் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், இப்படிலாம் தான் யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸ். அதுவே அடுத்த ஸ்டேஜ் தாண்டும் போது பிஸ்னஸ் பண்ணலாம், ஏன் ஃபாரின் போகலாம் கூட யோசிச்சுட்டு இருப்போம். பொதுவாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர, கிடைச்ச அந்த ஜாபுக்கு நாம செட் ஆக மாட்டேங்கிறோம் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க ஸ்டோரி பார்க்கலாம். என் பேர் பிரசாந்த். இது என்னோட ஃபேவரட் பிளேஸ். என்னோட சந்தோஷத்தை மட்டும்தான் இந்த இடம் பார்த்துருக்கு. அதுதான் கஷ்டத்தை சொல்ல தயக்கமாக இருக்கு. நீ அதான்டா, நீ ப்ராப்ளம்ஸ் தானே, பார்த்துக்கலாம். வெயிட் 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 இது ஒரு டபுள் ஆக்ஷன் சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க. அது நம்ம கிட்ட கூட அடிக்கடி வந்து பேசுமே, நாம கூட காதில் வாங்கி வாங்காமல் இருப்போம்ல, அதாங்க மனசாட்சி. மனசாட்சி வந்து பேசுகிற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வேற என்ன, லவ் தான். இந்த பசங்க லவ் அப்படிங்கிறத மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகும்போது கேரியர் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் ஃபேக்டர் ஒன்று வரும் பாருங்க, அங்கே சிக்கினாங்க. நைட் ஃபோனில் அவ்வளோ சொல்லியும் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்குறான் பாரு பிரசாந்த். வெளியில் போய் பேசலாம் வா. ஏண்டா 2 வருஷத்துல 5 கம்பெனி மாறிட்ட, இந்த விஷயத்திலேயே நீ ஸ்டேபிளா இல்ல, உன்னைய வேற எந்த விஷயத்துல நம்புறது? சரி, அப்பா ஃபைனலா என்ன சொன்னாரு? எங்கங்க அப்பா இப்போ கேரியரும் கேஸ்டும் செட்டில் ஆகலையா? என் டேடி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம மேரேஜ் நடக்கணும்னா உன் பர்த்டேக்குள்ள என் டேடியை கன்வின்ஸ் பண்ண, இல்லைனா என்னை மறந்துரு. லைஃப்பில் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் இறங்கி வேலை செய்யணும். மாப்பிள்ள அங்கே பார். லவ்வில் ப்ராப்ளம்னு வேறங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பாவை ஏடிஎம் மிஷனை பார்க்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுற மிஷன் தானே பார்க்குறாங்க. வெல் சை. என்ன யோசிக்கிற? உன் பசங்கடா, போடா. ஒர்க் ஷாப்பில் விட்டு 6 மாதம் ஆச்சு. என்னால் இன்னும் வீட்டில் பதில் சொல்ல முடியல மச்சான். இங்கே மட்டும் என்ன மச்சி, பணம் வேணும் நகை அடமானம் வச்சு பணம் கொடுத்தேன்ல, இன்னையோட 4 மாதம் ஆச்சுரா. நான் தான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். ஒரு வேலை செட் ஆனால் எல்லாம் செட் ஆகிடும் மச்சான். ஏய், உனக்கு வேலை தான் பிரச்சனைனா எங்கள் ஆஃபீஸில் நான் உனக்கு வாங்கி தரேன், விடுறா, பார்த்துக்கலாம் மச்சி. இந்த ஏஜ் பசங்க ப்ராப்ளமில் தடுமாற நிற்கும்போது ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க
நம்ம ஊரில் ஆட்கள் ரொம்ப கம்மி. பிரசாந்த் மாதிரி தான் நானும் லைஃப்பில் ஒரு இடத்துல தடமாறி நிற்கும்போது எங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் ஒருத்தர் வந்தார். ஏ காமன் மேன். ஏ பிரசாந்த், வா வா வா, உட்கார். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை சார், சின்ன சின்ன விஷயந்தான். கெரியர் செட் ஆகலை, லவரை பாட கூட பேசினேன், கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட முன்ன மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என் ஃபேமிலி பார்த்தா உங்களுக்கே தெரியுமே. நீ +2 ரிசல்ட் வரும்போதும் இப்படி தான் சொன்னேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் உன் லவருக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதும் இப்படி தான் சொன்னேன். லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், கரியர், லவ், ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து தான். உனக்கு தான் தெரியுமே என் ரிசர்ச்சை பற்றி. இப்போ இருக்கிற 25 to 30 ஏஜ் பசங்க அவங்க லைஃப்பில் அவங்க பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் என் ரிசர்ச்சு. ப்ரெசென்ட் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது. Greatest weakness is giving. Being happy is more important than success. பிரசாந்த், முதல்ல கமிட்மெண்ட் வேணும். ஒரு வேலையை எடுத்தால் அதை அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ, learn, love what you do, then you will survive. நாளைக்கு உன் பர்த்டேல ஐ ஹாவ் அ பர்த்டே சேலஞ்ச் ஃபார் யூ. ஒரு நாள் உங்கள் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போ. அவரோட 1 day எப்படி இருக்குன்னு பாரு. அந்த உங்கள் தேடலுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தரும். That's it. I'll see you soon. எந்திரிச்சியாடா? சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்ரு. பா, சொல்டா. நானும் உங்களோட வேலைக்கு வரேன்ப்பா. இதெல்லாம் எதுக்குடா? நேற்று வேற வேலைக்கு போகல. சரி, சீக்கிரம் கிளம்பு. உங்கள் கெரியரில் ஜாபுக்கு லாயலாக இருங்க. என் டாடி சொன்னது சட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஜாப் நம்ம உங்களுக்கு லாயலாக மேரேஜ் நடக்கணும்னா உன் பர்த்டேக்குள்ள என் டாடியை கன்வின்ஸ் பண்ண. நாளைக்கு உன் பர்த்டே இல்லனா ஐ ஹேவ் அ பர்த்டே சேலஞ்ச் ஃபார் யூ. ஏய், உனக்கு வேலை தான் பிரச்சனை, எங்கள் ஆஃபீஸில் நான் உனக்கு வாங்கி தரேன். விட்றா, பார்த்துக்கலாம் மச்சி. ஆவுனா லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துக்கிறேன். எவன் போட்ட முதல்ல 5 மணி ஆச்சுன்னா காசு. சோத்துக்கு வழியமானோட என்கிட்ட வந்த மறந்துட்டியா? விசுவாசம்ன்றது வேலை இருக்கு முடியா? அம்மாவோட வலி 5 வயசு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அப்பாவோட வலி தெரிய 25 வருஷம் ஆச்சு. ஒரு பையன் ஆம்பளை மாறுறதுக்கு இந்த சூடு போதும்னு நினைக்கிறேன். வேலை இருக்குப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. ப்ரொஃபஸரோட பர்த்டே சேலஞ்ச் என் தேடலுக்கு ஒரு பதில் கொடுத்தது. நான் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணின அந்த ஃபியூ மினிட்ஸ் என் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உணர்த்துச்சு. என் அப்பாவுக்கு பெருசாக படிப்பு இல்லை, அவர் பெரிய ஜாப்லேயும் இல்லை. ஆனால் மற்றவங்க மாதிரி பணத்து பின்னாடி ஓடாமல் ஒரு வேலையில் சஸ்டெயின் பண்ணி என்ன ஆளாக்கியிருக்காரு. இஸ் a great man. Thanks Dad. ப்ரொஃபஸரோட பர்த்டே சேலஞ்சுக்கு அப்புறம் என் லைஃப் ரொம்பவே மாறிடுச்சு. ஹோப் பிரசாந்தும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்திருக்கு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் மனசை நம்புங்க. மறக்காம பர்த்டே சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க. Responsibility is more important than self-respect. Think about it. See you guys.